1993 திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்ற வைகோ திட்டம் தீட்டுகிறார். அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். இது முதல் துரோகம் வைகோவின். 94 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தி 94 இன்று வரை கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வைகோவிற்கு செய்த செயல்கள், அவருக்கு அளித்த பதவிகள் எல்லாம் அதிகப்படியானவை. 2001 மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைக்க முயல்கிறார். அந்த முயற்சியில் 35 தொகுதிகளை கேட்க திமுக மறுக்கிறது. தனியாக போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை 35 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பறிக்கிறார். இது இரண்டாவது துரோகம். 2014 என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலிலே தேர்தல் கூட்டணி கட்சி தலைவருடைய கூட்டம் திருச்சியில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து தலைவர்களும் ஒப்புதல் அளித்த பொழுது வைகோ ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார். அந்த தேதி சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. 3 முறை வரை அவர்கள் மறுபடியும் வைகோவை தொடர்பு கொண்டு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட அதற்கான எந்த பதிலையும் அவர் தரவில்லை. சரியாக 5 மணி அளவிற்கு அவர் இந்த கூட்டணியில் தொடர விரும்பவில்லை என்று காரணத்தை சொல்கிறார். இதை கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் கவியரசு வைரமுத்துவை அவர் அண்ணா நகர் இல்லத்திற்கு அனுப்பி அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி பணிக்கின்றார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிகிறது. 2016 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெளியிறார். இது மூன்றாவது துரோகம். 2017 தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து மறந்து கோபாலபுரம் இல்லம் சென்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய கரத்தை கைப்பற்றி, உங்களுக்கு எப்படி கேடயமாக உறுதுணையாக இருந்தேனோ அதேபோல் இளவல் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உறுதியாக இருப்பேன் என்று உறுதிமொழி அளிக்கிறார். இதையெல்லாம் ஏற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் தைரியத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் கட்சியிருந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் கட்சியின் கட்டுப்பாட்டை கருதி வைகோவை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2017 YMCA மைதானத்தில் முரசொலியுடைய 75வது ஆண்டு விழாவில் மார்புகள் புடக்க நெஞ்சி பிளிர அவர் தன்னுடைய முழக்கத்தை வைக்கின்றார். அதில் தான் கடந்து வந்த பாதைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த உதவிகளை எல்லாம் பட்டியலிடுகிறார். இப்போ அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 25 வருடங்களாக ராஜ்யசபை உறுப்பினராக இல்லை. அதை கொடுத்து அழகு பார்த்தது. கோயம்புத்தூருடைய மதிமுகவை கொடுத்து அழகு பார்த்தது. 2021 சட்டமன்ற தேர்தலிலே அவருடைய நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு அனுப்பி அழகு பார்த்தது. 2026 சட்டமன்றத்திற்கு அனுப்பி அழகு பார்த்தது. இப்படி துரோகத்தை செய்தால் கூட இவையெல்லாம் அழகு பார்த்தது திமுக. ஆனால் 2026 இப்பொழுது கட்சியிலிருந்து வெளியேறி தளபதி ஸ்டாலின் அவரை கடுமையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேசுவது இது 4வது மாபெரும் துரோகம். நம்பிக்கையின் உருவே அற்றவர் இவர். துரோகத்தினுடைய சின்னம் என்று சொல்லலாம். 100 ரூபாய் கொடுத்தால் கூட 1000 ரூபாய்க்கு பேசக்கூடிய அருமையான பேச்சாளர். இருந்தாலும் பண்பு, பாசம், நன்றி இவற்றை நாசமாக்கி போனவர் வைகோ அவர்கள். மக்கள் எதற்காக இந்த பதிவு என்றால், வைகோவின் இளைஞர்களை மக்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வைகோவினுடைய கடந்த கால வரலாறுகள், எப்படி துரோகங்கள் அநீதிகள் இழைத்தார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் பேசுவதை புறந்தள்ளிவிட்டு மதிமுகவை அரசியலில் அனாயாக்க வேண்டும் என்று தாமிடம் கேட்டுக்கொள்கிறேன். வைகோவின் பற்றிய அடுத்த பதிவை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.